நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் தன்னலம் பாராமல் உழைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தாங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் இருங்க. ஆல்ரெடி இப்போ தான் எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் உசப்பான உட்காந்துருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரான்னு பயப்படாதீங்க. வக்ர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது. என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சனி வக்ர பயிற்சி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்த்துடலாங்க. முதல்ல சனி வக்ர பயிற்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுக்கும் அந்த ராசிக்கான அதிபதி ஆளுமையை வைத்து தான் அந்த ராசி செயல்படுங்க. அந்த வகையில் மகரம் கும்பம் இந்த 2 ராசி அதிபதி பார்த்தீங்களா சனி பகவான் தான். இப்போ சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக காலபுருஷனுக்கு 11ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காருங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் சூரியன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ மிதுன ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியால் சஞ்சாரம் செய்ய போகிறாருன்னு சொல்லலாம். 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 139 to 140 நாள் சனி பகவான் வக்ரகதி ஆகிறாருங்க. இந்த வருஷம் பார்த்தீங்களா கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து 1ஆம் பாதத்துக்கும் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரைக்கும் பின்னால் ட்ராவல் பண்ண போகிறாருங்க. ஸோ நவாம்சத்தில் ரிஷபத்தில் இருந்து மேஷம் மீனம் ராசி வரை வந்துட்டு அகைன் நேர்கதியால் முன்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரு. முதல்ல சொன்ன மாதிரியே மிதுனத்தின் பாக்கியஸ்தானமான 9ல் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்களா சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆல்ரெடி நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறது வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. ஏன்னா சனி பகவான் மிகப்பெரிய நீதிமான். அவருடைய பிடியிலேருந்து நாம் இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். ஆல்ரெடி 7.5 சனி முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுக்கு அஷ்டம சனி வந்துச்சு. ஸோ நல்லா அடித்து துவச்சி புழிஞ்சு காய வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்மளை திருத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி நல்ல பாடம் புகட்டிட்டாரு. நல்ல ஒரு டீச்சர்னு காமிச்சிட்டாரு. நம்மளும் ஒரு நல்ல மாணவனாக மாறிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளை கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டார். ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு இந்த 140 நாளுமே நன்மை அதிகமாகவே செய்ய போகிறாருங்க. எந்த மாதிரியெல்லாம் நன்மை செய்ய போகிறாருன்னு வரிசையாக பார்த்துடலாம். முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்களா வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்குமே உடம்புல நிறைய சின்னதாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே அதுக்கான தீர்வுகள் கிடைக்கல. எந்த டாக்டர் பார்க்குறது, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியின் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்களுடைய வியாதிகள் கண்டிப்பாக உங்களை விட்டு முழுமையாக அகன்றிடும்னு சொல்லலாம். ஸோ ஆரோக்கியம் மேம்படுங்க. மிதுனத்திற்கு பாக்கியாதிபதி 9ல் இந்த அற்புதமான நிலை பார்த்தீங்களா, புதிய வேலை, புது தொழில், அதே போல் வேலை தேடிட்டு இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு வேலை, நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்களா நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களுக்கு சேல்ஸ் பெரிய அளவில் இல்லை, புது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு உள்ளே வரலாங்கிற எங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது. நிறைய கஸ்டமர்ஸ் புதுசாக உங்களுக்கு வரப்போகிறாங்க. நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ கையில் பணம் எப்பவும் தங்கிட்டு இருக்குங்க. அதே போல் வீட்டில் உங்களுக்கு சுப காரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியாதிபதியே மிதுனத்திற்கு வக்ரம் அடையும் போது இந்த காலம் பார்த்திங்களா சகல செல்வங்களும் சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாட்களாகவே அமைய போகுது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படுங்க. குடும்பத்தில் சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த சனியோடைய வக்ர பயிற்சியால் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேஸஸ் ஏதாவது போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ப்பு ரொம்பவே ஃபேவராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கைகளும் உருவாகும்.
ஸோ அதெல்லாமே பயன்படுத்தி இவ்வளோ நாள் நம்ம இழந்தது எல்லாமே இந்த 140 நாள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோமா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நம்ம திரும்ப அடைஞ்சிடலாங்க. பொதுவாகவே சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை காசு பணமாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல பல்காக தான் இருக்குங்க. காசு பணம் கொடுத்தாலும் நல்ல பல்காக தான் கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுத்தாலும் ரொம்பவே அதிகமாக கொடுப்பாரு. அதுலேருந்து மீண்டு வரதே ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் கஷ்டத்தை கொடுத்ததே எதுக்காகனா நம்மள ஒரு நல்ல மனிதர் ஆக்கிறதுக்காக தான் கஷ்டங்களை கொடுத்தாரு. ஸோ இப்போது அவர் நினச்ச மாதிரி நல்ல மனிதர்களாகிட்டோம். நம்மளுக்கு பின்னாடி இருந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம கூட பழகினவங்களா நல்லவர்களா கெட்டவர்களான்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இதை வச்சுட்டு, இந்த பாடத்தை வச்சுட்டு நம்ம வாழ்க்கை முழுசாக அழகாக ட்ராவல் பண்ணலாம். இந்த அஷ்டம சனியில் பார்த்திங்களா நிறையா பேர்த்தோடைய ஃபேமிலி பிரிஞ்சிடுச்சு, நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் பிஸ்னஸில் லாஸு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷ காலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சுட்டு இனி வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். ஸோ பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டோம். நம்ம அஷ்டம சனியிலும் சரி, 7.5 சனியிலும் சரி, பயங்கரமாக நம்ம அதிலெல்லாம் டெவலப் ஆகிட்டோம். நிறைய கஷ்டங்களை பட்டு, நிறைய பிரச்சனைகளை பார்த்து நல்ல ஒரு மனிதராக உருவாக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக நல்ல காலமாகவே இருக்குங்க. 9ஆம் இடமான பாக்கியத்தில் அமர்ந்து சனி பகவான் அருளால் குடும்பத்தில் ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்மீகத்தில் இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய ஆன்மீக விஷயங்களை தேடி கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணுன்னு நீங்கள் எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பாரு. நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெளியில் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சனி பகவானுடைய பார்வை பார்த்திங்களா சிம்ம ராசியின் மேல் விழுது. ஸோ அரசு சம்மந்தமான வேலையில் இருக்கவங்களுக்கு மேன்மை அடைவீங்க. அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சகத்தின் மேல் விழுது. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இதுக்கப்புறம் இருக்க இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்களா கும்பராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. ஸோ வேலை சம்மந்தமாக பார்த்தீங்களா உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் அதிகமாக கிடைக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்களா உங்களுடைய எம்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் தங்கம் வெள்ளி இரும்பு சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குங்க. குரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி பகவானால் பார்த்தீங்களா குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, நீங்கள் செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செகண்ட் ஆஃப் உண்மையாலுமே ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும். திருமணம் கைகூடி வரும். தொழிலில் வருமானம் பெருகுங்க. சொத்து சேர்க்கை உண்டாகும். வியாபாரம் செய்வர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. உங்களுக்கு நல்ல லாபம் கிட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஓவராலாகவே ரொம்பவே சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்களுடைய அண்ணன் தங்கை, சகோதரர் சகோதரிகள் எல்லாமே உங்கள் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய குழந்தைங்களும் அதே போல் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க. அவங்களும் உங்களை ரொம்பவே மதிப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி உண்மையாலுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக பண்ணுங்கள். உண்மையாக நேர்மையாக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு 100 இல்லைங்க 200% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நல்லா எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு பொற்காலமாகவே இருக்குங்க. வாழ்த்துக்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராச்சும் மிதுன ராசியில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறாங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.